உங்க சமையலை பிஸ்னஸ் ஆக்கலாம். எப்படி? 2 வழி இருக்கு. நம்பர் 1, டிஃபன் சர்வீஸ். உங்க வீட்டு பக்கத்துல நெய்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அதுல ஆஃபீஸ்க்கு போறவங்க இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டில் சமைச்ச சாப்பாடு வேணும் அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க பேசி ஒரு மாசத்துக்கு நீங்க மெம்பர் ஆயிக்கோங்க, நான் உங்களுக்கு எல்லா நாளும் லஞ்ச் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க லஞ்ச் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ண போறீங்க. ஒரு குட்டி கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம். ஸோ உங்களோட பர் மீல், அதாவது ஒரு லஞ்சோட காஸ்ட் 120 ரூபான்னு வச்சுப்போம். உங்களுக்கு அந்த லஞ்சை ப்ரிப்பேர் பண்றதுக்கு செலவாகிறது 60 ரூபா. ஸோ 60 ரூபா ப்ராஃபிட் வச்சிருக்கோம். இப்போ இந்த ஒரே ஒரு ஆள் இருக்காங்கல்ல, அவங்க 20 நாளுக்கு லஞ்ச் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 120 × 20 2400, அதுல பாதி 1200 உங்களோட ப்ராஃபிட். நீங்க இந்த மாதிரி ஒரு 10 பேரை சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மாசத்துல 24,000 ரூபா கிடைக்கும். அதுல 12,000 ரூபா உங்களோட ப்ராஃபிட். 20 பேர் சேர்த்துட்டீங்க அப்படின்னா 48,000 ரூபா கிடைக்கும். அதுல 24,000 ரூபா உங்களோட ப்ராஃபிட். இது ஒரு சைடு. கொஞ்சம் கூட பெருசா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோவோட நீங்க பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கலாம். உங்களோட கிளவுட் கிச்சனா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. ஸ்விக்கில நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னா இந்த லிங்க் நோட் பண்ணிக்கோங்க. ஜொமேட்டோனா இந்த லிங்க் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்போ உங்களுக்கு FSSAI லைசன்ஸ் வேணும். ஸோ அதை ரெஜிஸ்டர் பண்ணணும்ல, இந்த லிங்க் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மேண்டேட்டரியா உங்களுக்கு FSSAI லைசன்ஸ் வேணும். 12 lakhs கீழே வருஷத்துல டர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா 100 ரூபா தான் ஆகும் பேசிக் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு. உங்களோட பேன் டீடைல்ஸ் வேணும், உங்களோட பேங்க் டீடைல்ஸ் வேணும். GST ஒரு வருஷத்துல நீங்க 20 lakhsக்கு மேல சம்பாதிச்சீங்கன்னா அப்போ தேவைப்படும். ஸ்விக்கி, ஜொமேட்டோ பார்ட்னர்ஷிப் போனீங்கன்னா 20 to 30% கமிஷன் அவங்க எடுத்துப்பாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் கம்மியா இருக்கும், பட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரீச் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ உங்களுக்கு சமைக்க பிடிக்கும் அப்படின்னா இதை பத்தி யோசிச்சு பாருங்க. நீங்க வீட்டுல இருந்தே காசு சம்பாதிக்கலாம். அண்ட் இதை நிறைய பேர் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ யூ கேன் ஆல்சோ திங்க் அபவுட் இட். ஆல் தி பெஸ்ட்.